அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டுடைய ஒரு அற்புதமான பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்துடைய முதல் நாளில் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை பிறக்குது. முருகனுடைய அருளோடு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு நல்லபடியாக நம்ம குடும்பம் எல்லாம் நல்ல தழைக்கிறதுக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு நல்ல செல்வம் செல்வாக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் தருவதற்கு நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நிறைய வீட்லேயும் சரி கோவில்கள்லையுமே இந்த பராபவ ஆண்டுக்கு பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் குடும்பத்தில் பழக்கங்கள் இருக்குன்னா நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டுடைய பஞ்சாங்கத்தை நம்ம வாங்கி வச்சு அன்றைய நாள் பூஜை பண்ணி நம்ம வணங்கினோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல விதமான ஒரு ஏற்றங்கள் உண்டாகுங்கிற ஐதீகம் இருக்குது. இந்த பராபவ ஆண்டு அதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பருவ மழையானது கொஞ்சம் தாமதமாக வரக்கூடும். பருவம் தவறிய மழை, வெயில் கலந்த காலநிலை, அதாவது காலநிலைக்கு ஏற்ற மழை பெய்கிற டைமில் நமக்கு மழை வராது, அதே நேரம் வெயில் அடிக்கிற நேரத்தில் நமக்கு மழை பெய்யும். அப்படி மாறி மாறி கலந்த காலநிலை இந்த வருடம் நமக்கு உருவாகுமாம். அதே மாதிரி கால்நடைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பால் உற்பத்தியானது நமக்கு அதிகரிக்கும் சொல்லப்படுது. மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் மிகச்சிறந்த சவால்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், உலக சந்தை மாற்றங்கள், இது மாதிரியான நிறைய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த புது வருஷமானது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வகையான ஒரு ஏற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நமக்கு தருவதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதத்துடைய முதல் நாள் நம்ம மிகப்பெரிய ஒரு விழாவாகவே கொண்டாடுறோம். ஏன்னா சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்க தொடங்குவது இந்த சித்திரை மாதத்தில் தான். அதனால தான் இந்த வருஷப்பரப்பன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. அந்த வகையில் சித்திரை மாதத்துடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டில் நம்ம சில பொருட்களை, அதாவது மங்கள பொருட்களை காலையில் ஏந்திரிச்சு கண் விழிக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு நடக்கும்னு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்முடைய கண், நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம். நம்முடைய வலது கண்ணானது சூரியனுக்கும் இடது கண் சந்திரனுக்கும் உரியது. அப்படி இந்த தமிழ் புத்தாண்டில் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு முதல் விஷயமானது நமக்கு அதனுடைய பலன்கள் வருடம் முழுவதுமே கிடைக்குங்கிறதுனால தான் அன்றைய நாள் காலையில் ஏந்திரிச்சு இந்த சித்திரை கனி, அதாவது விஷு கனி அன்றைய நாள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலன்கள் தரும்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இது வரைக்கும் இது மாதிரிலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மறக்காமல் விஷுக்கனி வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு என்ன ஃபார்மாலிட்டினா, நம்முடைய பூஜை அறையை நம்ம ஏற்கனவே நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு முந்தின நாள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டு இல்லாட்டி தாம்பாளத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் முக்கனிகள், அதாவது மா பலா வாழை, இந்த 3 கனிகளை கண்டிப்பாக வைக்கணும். அப்படி இல்லாதவங்க மற்ற வேறு ஏதாவது பழங்கள், ஆப்பிள் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம். குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பழங்கள் அன்றைய நாள் ஃபுல்லாக அப்படி மஞ்சளாக அப்படி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பாக எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சு, இது மாதிரியான பழங்கள் அன்றைய நாள் நம்ம தட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அந்த தட்டில் ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் ஏதாவது ஒன்று வைக்கிறதுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ரூபா நோட்டு கட்டாக இருந்ததுன்னா நம்ம வைக்கலாம், இல்லாட்டி கொஞ்சோண்டு நோட்டு ப்ளஸ் சில்லறை காயின்கள் நீங்கள் வைக்கலாம். இதெல்லாமே வச்சுட்டு இதிலோட கூட நம்ம அந்த தேங்காய் உடச்சி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசி வைப்பாங்க, நிறைய பேர் தானியங்கள் வைப்பாங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் என்ன பழக்கம், நிறைய பேர் 3 கிண்ணத்தில் வைப்பாங்க, நிறைய பேர் 5 கிண்ணத்தில் வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது தானியங்கள் நம்ம அப்படி வச்சு ஒரு பெரிய ஒரு கண்ணாடியும் வச்சுட்டு அந்த கண்ணாடி வழியாக காலையில் ஏந்திரிச்ச உடனே தட்டில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள், பணம், நகை, இது எல்லாமே நம்ம கண்ணாடி வழியாக பார்க்கறது தான் இந்த விஷுக்கண்ணியுடைய சூக்ஷ்மமே. ஏன்னு கேட்டிங்கன்னா,
நமக்கு இந்த கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குதோ, இந்த நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இந்த பழங்களை எப்படி பிரதிபலிக்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லபடியான ஒரு செல்வங்கள், செல்வாக்கு, நல்ல ஒரு சந்தோஷம், இது எல்லாமே நமக்கு இது வரக்கூடிய இந்த புத்தாண்டு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது மாதிரியான விஷுக்கணி நம்ம வைக்கிறோம். அப்படி உங்கள் குடும்ப பழக்கம் நாங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோன்னே முதல் வேலையாக அதுவும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அப்படி கண்ணை மூடி அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக அந்த பழத்தில் இப்படி கண்பிடிக்க வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ஐஸ்வர்யமான பலன்கள் வருடம் முழுவதுமே கிடைக்குங்க. அதோடு கூட நமக்கு தமிழ் புத்தாண்டு நாளில் அறுசுவையிலையும் எல்லாமே இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் அப்படி எல்லா சுவைகளிலுமே கலந்து நம்ம அன்றைய நாள் உணவு சமைக்கிறது, உணவு நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது கூடுதலான பலன்கள் கொடுக்கும். இப்படி சக்தி வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்ம பூஜைகள் காலையில் செஞ்சு இது மாதிரி விளக்கெல்லாம் வெட்டி நம்ம குடும்பமாக நம்ம சாமி கும்பிடுவோம் பார்த்திங்களா. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு கலரில் நம்ம ட்ரெஸ் அணிஞ்சு பூஜை பண்ணி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு ராஜயோக பலன்களை தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்க தொடங்குறாரு. அப்போ நம்ம இந்த சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு முக்கியமான கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தாங்க. மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமான ஒரு நிறம். அப்படி மஞ்சள் இல்லாட்டி ஆரஞ்சு கலர். அதே மாதிரி நமக்கு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. செவ்வாய்க்கு உகந்தது சிகப்பு கலர். இப்படி மஞ்சள், ஆரஞ்சு இல்லாட்டி சிகப்பு இந்த கலர் இருக்கக்கூடிய காம்பினேஷனில் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கலர் போட்டிருந்தா கூட இந்த மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு அந்த கலர்ஸ் கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி அது மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அன்னைக்கு நம்ம அணிந்துட்டு நம்முடைய பூஜைகள் பண்ணி அன்னைக்கு சுவாமியை வழிபடுறதுங்கிறது நமக்கு இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்லபடியான ஒரு ராஜயோகத்தையும் செல்வ வளத்தையும் நல்ல ஒரு பண வரவையும் பண ஈர்ப்பையும் கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக அன்றைய நாள் நம்ம பெண்கள் புடவை கட்டிட்டு இந்த கலரில் உங்ககிட்ட என்ன அதுக்கு புதுசாக தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு சாரீ நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா. அதில் இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம சாரீ போட்டுக்கலாம். நிறைய பேர் சுடிதார் தானா சுடிதார் இல்லாட்டி டாப்ஸு அது மாதிரிலாம் போடுறாங்க. தயவு செய்து நமக்கு நைட்டிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான். ஆனால் இந்த பூஜை நேரத்தில் வருடத்துடைய முதல் நாள் நம்ம என்ன தான் வேலை பிஸியாக இருந்தாலுமே வீட்டில் நிறைய பேர் நைட்டி போட்டு தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த நைட்டிங் கைமா போய் நான் டக்குன்னு பூஜைக்கு விளக்கேற்றி இப்படி வழிபடுவோம். அந்த தவறு மட்டும் செய்யாமல் அன்றைய நாள் நம்மளும் நல்ல மங்களகரமாக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல தலை நிறைய பூ வச்சு நல்ல கையிலெல்லாம் வளையல் போட்டு இப்படி நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லா விதமான ஒரு செல்வ யோகங்கள், அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. அதோடு கூட நம்ம செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒரு தவறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வருடப்பிறப்பு அந்த பிறக்கிற அந்த ஒரு நாளில் நிறைய பேர் அந்த நாள் தான் வேகமாக வீடு கூட்டுறது, மாப் போட்டு துடைக்கிறது, சாமி ரூமை சுத்தப்படுத்துறது, அது மாதிரி ஒட்டடை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுற வேலை, இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் அன்றைய நாள் பண்ணக்கூடாது. இது மாதிரியான க்ளீனிங் ஒர்க்கு, நம்ம சுவாமி ரூம் சுத்தப்படுத்துறது, நமக்கு அந்த பூஜைக்கான அந்த விளக்குகள் கழுகிறது, இது எல்லாமே முன்னாடியே அதாவது திங்கட்கிழமைக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் பூஜைகள் மட்டும் செஞ்சபடி நம்ம வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் செவ்வாய்க்கிழமையில் வருடத்துடைய முதல் நாள் அசைவம் சாப்பிடுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். இது மாதிரியான அசைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல பலன்கள், சுப பலன்கள் நமக்கு கொடுக்காது. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எளிமையான ஒரு விஷயம்தாங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டு அந்த முதல் நாள் செய்கின்ற சில சின்ன சின்ன ஆரம்பம் நமக்கு இந்த வாழ்க்கை வருடம் முழுக்க நல்லதொரு ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு எப்பயுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.